ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு ப்ளூ ஸ்டார் நான் இன்வெர்டர் 1.5 டன் ஸ்ப்ளிட் ஏசி அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பாக்ஸில் 2025 மாடல்னு போட்டிருக்கு. 2024 மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி ஸ்டிக்கரில் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏசியை வந்து பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறது இண்டோர் யூனிட்டு. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்லையுமே நான் இன்வெர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் இருக்குது. இன்வெர்டர் தான் ஃபுல்லாகவே சேல் பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ டெக்னாலஜி மாறிச்சு, வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் வந்து எல்லா ஏசியுமே இன்வெர்டர் ஏசியாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் இன்னும் நான் இன்வெர்டர் வந்துட்டுருக்கு. இப்போ இண்டோரை பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிமோட்டு அண்ட் ரிமோட்டுக்கு தேவையான பேட்ரி, மேனுவலு அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் நட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இண்டோர் ஃபுல்லாக விசிட் பண்ணி எங்கேயாவது டேமேஜ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பின்னாடி வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளார் நட்டு அதுலேயே இருக்குது, இண்டோர் பைப்லேயே இருக்குது. அண்ட் அவுட்டோரை இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா 2 பைப் கொடுத்துருக்காங்க, காப்பர் பைப்பு. பொதுவாக 1.5 டன் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு அண்ட் 1/4 இன்ச் பைப் கொடுத்துருப்பாங்க. காப்பர் பைப்பு 3 மீட்டர்ஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட்டுக்கு மேலே வரும். அண்ட் அவுட்டோரையும் விசிட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. அவுட்டோரில் எந்த டேமேஜும் இல்லை, நல்லாவே இருக்குது. மாடல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட் பார்த்தீங்கன்னா R32. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபுல்லாகவே R32 தான் வரும் வேர்ல்டு வைடு. அடுத்ததாக இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எடுத்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக இந்த டெம்ப்ளேட் அடிக்கிறப்ப ஸ்ப்ளிட் லெவலர் வச்சு ஈவனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாவே போதும். ஒரு சில மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஸ்லோப் காட்டலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இடத்துக்கு வேணும்னா ஸ்லோப் காட்டலாம், இல்லைனா ஈவனாக கூட நம்ம டெம்ப்ளேட் அடிக்கலாம். அடுத்ததாக மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6mm பிட் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் 6mm ஃபிஷரு அண்ட் ஸ்க்ரூ வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதனால் இந்த ஹோல், சின்ன ஹோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6mm ட்ரில் பிட் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம வந்து ஃபிஷர் ஸ்க்ரூ, பிளாஸ்டிக் ஃபிஷர் யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உட் பிளக் யூஸ் பண்ணுறாங்க. உட் பிளக் யூஸ் பண்ணி ஸ்க்ரூவை வேகமாக அடித்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக போய் லாக் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது டெம்ப்ளேட்டை ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கழட்டுறப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டே வந்து பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபிஷர் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் ரிமூவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரில் ஈஸியாக வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. இன்னும் ஒரு சில இடத்துல ஆணி வச்சு கூட அடிக்கிறாங்க. ஸோ அது கழட்டுறப்போ ரொம்ப சிரமமாக போயிடுது. டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளைச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ டெம்ப்ளேட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல் போகிறதுக்காக மார்க் பண்ணிட்டுருக்கோம். யூஸ்வலாக ஏசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு தான் ஹோல் போடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைடு ஹோல் பண்ண போகிறோம். அதுக்காக எடுத்த மெஷர்மெண்ட்டை இப்போ மார்க் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோர் ஃப்ளார் டைட் பண்ணுறது உள்ளேயே வந்துடும், நம்ம வெளியில் வேலை கிடையாது. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவுட்டோர் தனியாக செப்பரேட்டாக பண்ணிக்கலாம், இண்டோரை வந்து உள்ளே வச்சு கழட்டிக்கலாம். ஸோ ட்ரில் பண்ணுறதுக்கு நம்ம கோர் பிட் யூஸ் பண்ணுறோம். 3 இன்ச் கோர் பிட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல் போடுற ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டோர் யூனிட்டில் வந்து ட்ரைன் ஹோஸ் வந்து ரைட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடாக ஆல்ட்ரு பண்ணுறோம். ஒரு சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டபுள் சைடும் வந்து ட்ரைன் ஹோஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டம்மியை கழட்டிட்டு ரைட் சைடில் இருந்த ஹோஸை வந்து ரிமூவ் பண்ணி லெஃப்ட் சைடு மாற்றிட்டு டம்மி அந்த இடத்துல போட போகிறோம். பிகாஸ் இதை மாற்றலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹோஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஹோல் போடுறோம், அதனால் வந்து இந்த ஹோஸை வந்து லெஃப்ட் சைடுக்கு மாற்றுறோம். இப்போ வந்து ரைட் சைடில் இருக்குது. ஹோஸ் லாக் ஆகிற மாதிரி ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோஸை தனியாக கழட்டி அதே மாதிரியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து மாட்ட போகிறோம். சேம் இதே ப்ரொவிஷன் வந்து லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஹோஸில் வந்து கிளிப்பு லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை அப்படியே ரிமூவ் பண்ணி ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, லெஃப்ட் சைட்லேருந்து வரப்போ இன்னொரு ஹோஸ் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணோம். அந்த ஹோஸில் வந்து லீக் ஆகிறதுக்கு, வாட்டர் சென்டராக வந்து ரூம்குள்ளேயே லீக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு மாற்றிட்டதுனால ஒரேடியாக ட்ரைன் அவுட் வாட்டர் வந்து வெளியில் போயிடும். அண்ட் இப்போ ரைட் சைடு கழட்டின இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் ரிமூவ் பண்ண டம்மி எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். வாலில் ஹோல் போடுற ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டோரை எடுத்து மாட்ட வேண்டியதாக. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டோரில் இருக்க கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரிங் கொடுக்க போகிறோம். ஸோ இண்டோர் டு அவுட்டோர் வந்து ஒயர் 3 கோர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கவரை ஃபுல்லாக கழட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, கவரை கழட்டினா தான் நம்ம வந்து காப்பர் பைப்பை வந்து ஃப்ளார் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கவர் இருந்தால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் வந்து டாப் கவர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு தான் ஏசியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து கவரை மாட்டிக்க போகிறோம். இண்டோர் யூனிட்டில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு கவரை வெளில எடுத்தாச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 கோர் கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேபிளை வந்து அவுட்டோருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இண்டோர் டு அவுட்டோர் போகிற கேபிள் வந்து ப்ரொவிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி, அதனால் வந்து 3 கோர் கேபிள் தான் வரும். ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல் அண்ட் எர்த்து. ஸோ இந்த 3 தான் வரும். இப்போ எர்த்திங் கேபிள் தான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக கனெக்ட் பண்ணுறது ஃபேஸு அண்ட் இன்னொரு பேலன்ஸ் கேபிள் வந்து நியூட்ரலு. கேபிள் கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் அது கொடுத்துருக்க சேஃப்டி கிளிப்பை வந்து போட்டு ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம்.
அண்ட் அடுத்து இண்டோரை தூக்கி மாட்டுறதுக்கு முன்னாடி அவுட்டோர் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி அவுட்டோர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ மார்க் பண்ண இடத்துல வந்து 13 mm ட்ரில் பிட்டு போட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அவுட்டோர் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, எப்படி அவுட்டோர் ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன பிட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அவுட்டோர் ஸ்டாண்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற போல்ட்டுங்க. இது வந்து ஆங்கர் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ண உள்ளே இருக்க ஃபாஸ்னர் ஸ்க்ரூ வந்து விரியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செவுத்தில் வந்து கரெக்டாக ஹோல் போட்டு கரெக்டான சைஸில் வந்து மெஷர் பண்ணி ஹோல் போட்டோன்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 13 mm சைஸுங்க. உள்ளே போல்ட் இருக்கும், வெளியில் வந்து நட் இருக்கும். ஸோ பிளேட்டை கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணி ஹோல் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, எக்ஸாக்டாக கரெக்டான ஹோல் ட்ரில் பிட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 100 kg வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த அவுட்டோர் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க ஃபாஸ்னர் ஸ்க்ரூ அண்ட் சைடில் கனெக்ட் பண்ணுற நட்டு போல்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 13 mm சைஸு. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 12 வரும். இன்னும் இப்போ அவுட்டோர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சு பக்காவாக டைட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்ததாக ஸ்டாண்டில் அவுட்டோரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க காப்பர் பைப்பை வந்து லே பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம இண்டோர் ஃப்ளேர் வந்து உள்ளேயே ஃப்ளேர் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவுட்டோர்லேருந்து பைப்பை கொடுத்து பெண்ட் பண்ணி கரெக்டாக இண்டோரில் டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்டோரை தூக்கி மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக ரோல் பண்ண காப்பர் பைப்பை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ நீளத்துக்கு ஸ்ட்ரைட்டாக தேவையோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அவுட்டோரில் போட்டிருக்க ஹோல் வழியாக வந்து இண்டோருக்கு பைப்பை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பைப்பை மெஷர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவுட்டோர்லேருந்து ஹோல் வழியாக இண்டோருக்கு அந்த பைப்பை கொடுத்தாச்சு. 1/2 inch அண்ட் 1/4 inch பைப்பை கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 inch பெண்ட் பண்ண போகிறோம். அதனால் இன்னர் ஸ்ப்ரிங் பெண்டர் உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ண அளவை எடுத்து பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணுற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இண்டோரில் டெம்ப்ளேட் இண்டோரோட மாட்டியிருக்கப்பே பார்த்திங்கன்னா பைப்பு காப்பர் பைப்பு எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளேர் நட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும் மெஷர் பண்ணி டெம்ப்ளேட்டில். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து பைப் பெண்டர் வச்சு நம்ம பைப்பை வளைச்சிட்ருக்கோம். அண்ட் எக்ஸஸாக போச்சுனாலும் பைப்பை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியாக மெஷர் பண்ணிட்டோம்னா பைப் பத்தாது. ஸோ இண்டோர் யூனிட்டை தூக்கி மாட்டினதுக்கப்புறம் இந்த 1/4 பைப் வந்து ஃப்ளேர் நட்டு போட்டு டைட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக இருக்கணும் மெஷர்மெண்ட்டு. அதுக்காக தான் இந்த 3 inch கோர் பிட்டு போட்டிருக்கோம். ஸோ 3 inch போடுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 inch அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முன்னாடி பின்னாடி வந்து பைப்பை இழுத்துக்கலாம். எக்ஸஸாக கொடுத்துருந்தாலும் வந்து பேக் சைடு தள்ளிக்கலாம். அண்ட் கம்மியாக இருந்தாலும் ஒரு 1 inch வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்துக்கலாம். அடுத்ததாக இண்டோரில் ஃப்ளேர் டம்மியை கழட்டுறோம். ஸோ உள்ளே வந்து நைட்ரஜன் ஃபில் பண்ணி செக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வெளில போகும். வாட்டர் பைப் கனெக்ட் பண்ணுற இடத்துல டம்மி கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃப் பைப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் நட்டே கொடுத்து அதில் டம்மி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டம்மியை எடுத்துகிட்டு ஃப்ளேர் நட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளேர் நட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேருந்து இண்டோர் கொடுத்த பைப் வந்து ஃப்ளேரிங் பண்ணாமல் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ 1/2 inch பைப் வந்து ஃப்ளேர் பண்ணுறோம். காமனாக இப்போ வர ஏசிஸில் பார்த்தீங்கன்னா சின்ன பைப் வந்து 1/4 inch 1/4 பைப்பாக வரும். அண்ட் பெரிய பைப் பார்த்தீங்கன்னா 1/2 inch பைப் வரும் 1.5 டன்னுக்கு. 1 டன்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பைப் வந்து 3/8 பைப் வரும். சின்ன பைப்பு வந்து அதே 1/4 inch பைப்பு தான் வரும். இப்போ இந்த 1/2 inch பைப்பை வந்து நட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொதுவாக ஃப்ளேரிங் டூல் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேரிங் டூல் வச்சுங்க. இதுதான் வந்து சைஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டிருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃப்ளேரிங் டூல் கிடைக்குது. எந்த பைப்பு வேணால் ஃப்ளேர் பண்ணலாம். ஸோ அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாகவும் இல்லை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பைப் சைஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எல்லா பைப்போட சைஸும் போட்டிருக்கோம். நம்ம வச்சு பார்த்து இதுக்கு இந்த பைப் வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ 1/2 inch பைப்பு ஃப்ளேரிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு ஃப்ளேரிங் டூலை வந்து கழட்டிகிட்ருக்கோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 inch 1/4 பைப்பை வந்து ஃப்ளேர் பண்ண போகிறோம். ஸோ மெயினான விஷயம் அந்த ஃப்ளேர் பண்ணுறப்ப நட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேர் பண்ணோம். அண்ட் அதே போல் சைஸ் எக்ஸஸாகவும் பைப் வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. ஃப்ளேரிங் டூலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அக்யூரேட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணுறப்ப கரெக்டான டைட்னஸ் வைக்க முடியும். அட் த சேம் டைம் லீக்கும் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4 inch பைப்புக்கு வந்து ஃப்ளேர் நட்டை உள்ளே தள்ளிட்டு ஃப்ளேரிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோட லென்த் அதிகமாக இருந்ததுனால நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஸ்லோவாக தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே யூடியூப் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கற்றுக்கிற விஷயமா இருந்தது. எவ்வளோ லென்த்தான வீடியோ போட்டாலுமே நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஷார்ட்ஸ் ஃபீடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்த் வீடியோ வந்து அதிக வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன விஷயம்னா இப்போ கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. பிகாஸ் ஷார்ட்ஸ் ஃபீடு வந்து நிறைய வந்ததுனால அதை செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க மக்கள். புதுசாக வந்து கற்றுக்கிறது வந்து பொறுமை பத்தலை. ஸோ நம்ம லென்த்தான வீடியோ போட்டோன்னா நிறைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஓட்டி தான் பார்க்குறாங்க. பிகாஸ் நானே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இல்லை.
ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து அவ்வளோ லென்த்தாக போட்டோம்னா வந்து ரொம்ப நேரம் எடிட்டிங்கும் ரொம்ப நேரம் போகுது, அட் த சேம் டைம் வந்து வியூஸும் கம்மியாக போகுது. அதனால தான் வந்து நான் நிறைய கிளிப்பு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ளாரிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகி இண்டோரை தூக்கி மாட்டியாச்சு டெம்ப்ளேட்டில். அண்ட் இண்டோர்லேயே வந்து நம்ம ஃப்ளாரிங் டைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேபிள், ட்ரைன் ஹோஸு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பைப் லென்த் மெஷர் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு 1 இன்ச்சு முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு ஹோல் போட்டதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இருக்குது பைப் டைட் பண்ணுறதுக்கு. இதே நமக்கு சின்ன ஹோலாக போட்டிருந்தோம் அப்படின்னா பைப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் நம்ம ஃப்ளார் பண்ணதை கட் பண்ணோம், இல்லைனா இப்போ வந்து பைப்பை பெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம 3 இன்ச்சு போட்டதுனால கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது டைட் பண்ணுறதுக்கு. இப்போ 1/2 இன்ச்சு பைப் வந்து டைட் பண்ணிட்டுருக்கேன். இந்த இண்டோரோட ஏசி கவர் ரிமூவ் பண்ணதுனால நமக்கு இந்த டைட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏசி இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் இன்ச் பைப்பு வந்து டைட்னஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. இது வந்து ஓவர் டைட் கூட பண்ணலாம், ஓரளவுக்கு தாங்கும். பட் 1/4 இன்ச் பைப்பு 1/4 வந்து ஒரு லிமிட் தான் டைட் பண்ண முடியும். அதிகமாக டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து கட் ஆயிரும். ஸோ அந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதுல ஃப்ளார் நட் டைட் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஃப்ளார் நட் ஜாயினில் வந்து கேஸ் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உடனே கூட ஆகாது, ஒரு 2 months 3 months கழிச்சு கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி இண்டோரில் ஃப்ளார் நட் டைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் இருந்தால் ஏசியை தூக்கி பிடிக்கலாம், இல்லைனா வந்து இந்த நோஸ் பிளேயர் ஆர் கட்டிங் பிளேயரை வச்சு உள்பக்கமாக வந்து ஸ்டாண்டு மாதிரி தூக்கி ஜாக்கி மாதிரி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக டைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ளார் நட் டைட்னஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. கேபிள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி லாக் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணியாச்சு. ஏசி கரெக்டாக லாக் ஆகுது. அண்ட் அடுத்ததாக அவுட்டோர் சைடு வந்தாச்சு. ஸோ அந்த பைப்பை வந்து பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பைப்பை பெண்ட் பண்ணி கரெக்டாக லே பண்ணிகிட்ருக்கோம். அவுட்டோரில் ஸ்டாண்டில் ஏசியை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கரெக்டாக பைப்பு ஃப்ளார் டைட் பண்ணுற அளவுக்கு நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெண்டர் எதுவுமே போடல, பிகாஸ் பெருசாக வந்து ஒரு 90 டிகிரியில் எங்கேயுமே வளைக்கல. ஸோ அதனால் அப்படியே கையிலேயே தான் பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புதுசாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பைப்பை ரெடியாக பெண்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ளார் பண்ண வேண்டியதான். ஒரு சில பிராண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களே ஃப்ளார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிராண்ட்ஸில் இந்த மாதிரி ஃப்ளார் நட்டு தனியாக கொடுத்து நம்ம அப்படியே பைப்பை டம்மியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஃப்ளார் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே நம்ம ஃப்ளார் பண்ணிக்கிறது தான் பெட்டருங்க. பிகாஸ் அங்கே கம்பெனிலேருந்து ஃப்ளார் பண்ணி கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃப்ளார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ஃப்ளார் பண்ணி டைட் பண்ணிக்கிறது தான் பெட்டரு. 1/2 இன்ச் பைப்பு வந்து ஃப்ளார் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் பைப்பை வந்து ஃப்ளார் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஃப்ளாரிங் ஸ்டார்ட் பண்ணுறப்பே முக்கியமான விஷயம், ஃப்ளார் நட்டு வந்து உள்ளே ஃப்ரீயாக பின்னாடி வரைக்கும் பேக் வரைக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃப்ளார் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் நம்ம பெண்ட் பண்ணுற இடத்துல வந்து ஃப்ளார் நட்டு ஃப்ரீயாக போகலை அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஃப்ளாரிங் கட் ஆகி திரும்ப ரீஃப்ளார் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ளாரிங் ஒழுங்காக பண்ண முடியாது, நட்டு ஒழுங்காக போகாது. அதனால் அதை முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ 1/4 and 1/2 பைப் ரெண்டுமே ஃப்ளார் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ அவுட்டோர் யூனிட்டில் வந்து பைப்பை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இந்த ஃப்ளார் நட்டு கனெக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் டெஃப்லான் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. ஸோ டெஃப்லான் போடுறது நல்லது தான், பட் வந்து ஓவராக டெஃப்லான் சுற்றக்கூடாது. சுற்றினோன்னா இந்த ஃப்ளார் நட்டு கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து டெஃப்லான் போடுறது ஒரு விதத்தில் நல்லது தான். பிகாஸ் ஃப்ளார் நட்டு டைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பைப்பு ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஃப்ளார் நட்டை டைட் பண்ணுறப்போ நட்டு வந்து ராங் த்ரெட் ஏறாமல் கரெக்டாக ஏறும், ஸ்மூத்தாக இருக்கும். அதே போல் ஃப்ளார் நட் ஜாயினில் லீக் இருந்ததுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிகாஸ் ஆயில் ட்ரேஸ் வந்து டெஃப்லானில் வந்து நல்ல அழுத்தமாக தெரியும். ஸோ டெஃப்லான் போகிறதுனால கேஸ் லீக் ஆகாதுங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஷூரிட்டியும் கிடையாது. ஸோ நான் மேக்ஸிமம் டெஃப்லான் யூஸ் பண்ணுறது வந்து ஓல்டு காப்பர் பைப்பாக இருந்து புதுசாக ஃப்ளார் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் டெஃப்லான் யூஸ் பண்ணுவேன். புது பைப்புக்கு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ பைப் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்யூம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக கேஜ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கேஜ் எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேக்யூம் கண்டிப்பாக தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை, வேக்யூம் போட்டு தான் ஆகணும். புது ஏசியாக இருந்தாலும் சரி அண்ட் ஓல்டு ஏசியாக இருந்தாலும் சரி. பட் வேக்யூம் போடலன்னா ஏசி வெடிக்குமான்னு கேட்டால் 99% வந்து வெடிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏசி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 80 ஏசி வேக்யூம் போடாமல் தான் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் வேக்யூம்னு சொல்லி ஏர் பர்ஜிங் பண்ணுவாங்க. இண்டோரில் இருக்க ஏர் எல்லாத்தையுமே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. அந்த பர்ஜிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வே கிடையாது. பிகாஸ் அன்வான்ட் கேஸஸ் எல்லாமே இண்டோரில் இருக்கும். ஸோ அது வந்து ரெஃப்ரிஜரண்ட்டோட பிளண்டட் ஆகும். பிளண்ட் ஆகிறப்ப ரெஃப்ரிஜரண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஏசி சோக்கிங் ஆகிறது, கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரி காசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேக்யூம் போடலைன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போது வேக்யூம் ஃபுல்லாகவே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டோரில் ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவுட்டோர்லேயே சேம் இண்டோரில் எடுத்த மாதிரி தான் ஃபேஸு நியூட்ரல் எர்த்து. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம் கேபிளை.
வேக்யூம் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ரன் ஆயிடுச்சு. ரன் ஆனதுக்கப்புறம் வேக்யூமை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஒயரிங் ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ பண்ண ஃப்ளாரிங்கில் ஏதாவது டைட்னஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா ஒரு 50 to 60% வந்து இதுலேயே தெரிஞ்சிடும். பிகாஸ் வேக்யூமில் இருக்கிறது -30 இன்ச்சஸ் ஆஃப் எட்ஜில் இருக்கும். ஸோ 30 இன்ச்சஸ் ஆஃப் எட்ஜிலேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சே நம்ம ஃப்ளார் பண்ணது சரியில்லை நட்டு டைட் பண்ணது சரியில்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக 30 இன்ச்சஸ் ஆஃப் எட்ஜிலே தான் இருக்குது. அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் சுத்தமாக மூவ் ஆகலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வால்வு ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறோம். கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அவுட்டோரில் தான் கேஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இண்டோர் வந்து டம்மி நைட்ரஜன் ஏற்றி டம்மி போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ புது ஏசியில் வேக்யூம் போகிறது வந்து ஒன்லி இண்டோர் அண்ட் காப்பர் பைப்பில் உள்ள அன்வான்ட் ஏர் கேஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான், மாய்ச்சர் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான். அவுட்டோர் வந்து பியூர் கேஸாக சார்ஜ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து R32 ரெஃப்ரிஜரண்ட்டு. இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனல் ஒர்க்கு ஸ்டெபிளைசர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ண வேண்டியதான். ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஏசிக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிமோட்டில் ஏசியை ஆன் பண்ணியாச்சு. நார்மலி இப்படி ரிமோட்டில் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஏசி இண்டோர்லேருந்து அவுட்டோர் சிக்னல் போகிறதுக்கு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவுட்டோர் ஆன் ஆகும். லேட்டஸ்ட்டாக வர டொமஸ்டிக் ஏசி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா R32 ரெஃப்ரிஜரண்ட் தான் இருக்கும். R32ங்கிறது ஒன்றும் ஹைலி ஃப்ளேமபிள் கிடையாது, ஸ்லைட்லி ஃப்ளேமபிள் தான். இப்போ அவுட்டோர் சைடு வந்தாச்சு. அவுட்டோர் சைடில் பார்த்தீங்கன்னா R32 ப்ரெஷர் கட்டுது பார்த்துங்க. 100 PSI வருது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 120 to 130 வரைக்கும் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். பழைய 22 ரெஃப்ரிஜரண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இதோட கம்ப்ரஸர் ஹெட் ப்ரெஷரும் ரொம்ப அதிகம். மற்றபடி இதில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, கூலிங் பக்காவாக இருக்குது.